மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் யார்? விடை முதலமைச்சர். தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு எது? விடை காவிரி. தமிழகத்தில் மொத்த உணவு தானிய உற்பத்தியில் நெல்லின் பங்கு? விடை 62 விழுக்காடுகள். தமிழகத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் பயிரிடப்படும் பயிர் எது? விடை மக்காச்சோளம். தமிழகத்தில் பருப்பு வகைகளில் அதிகமாக பயிரிடப்படுவது எது? விடை உளுந்து. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள்? விடை செப்டம்பர் to நவம்பர். ஸ்டேன்லி நீர்த்தேக்கம் எங்கு அமைந்துள்ளது? விடை சேலம். பேரூராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர்? விடை ஆணையர். ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு? விடை கிராம ஊராட்சி. பல ஊராட்சிகளில் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது? விடை ஊராட்சி ஒன்றியம். கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர்? விடை மாவட்ட ஆட்சியர். இந்திய அரசின் தலைவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை பிரதம அமைச்சர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? விடை 64 லட்சம். தமிழகத்தில் நகராட்சிகளில் அதிகமாக உள்ள மாவட்டம்? விடை காஞ்சிபுரம். தமிழ்நாட்டின் தேரழகு நகரம் எது? விடை திருவாரூர். தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் எது? விடை காஞ்சிபுரம். தமிழ்நாட்டின் டாலர் நகரம் எது? விடை திருப்பூர்.
தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது? விடை சிவகங்கை. தமிழ்நாட்டின் எலுமிச்சை நகரம் எது? விடை புளியங்குடி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் எது? விடை விழுப்புரம். தமிழ்நாட்டின் பூக்கடை என அழைக்கப்படுவது? விடை கிருஷ்ணகிரி. தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் எது? விடை சிவகாசி. தமிழ்நாட்டின் தொழில் நகரம் எது? விடை விருதுநகர். தமிழ்நாட்டின் போக்குவரத்து நகரம் எது? விடை விழுப்புரம். அதிக மாரடைப்பை ஏற்படுத்தும் பேக்கரி உணவு எது? விடை சிப்ஸ்.